ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோயா பிரியாணி பார்க்க போகிறோம். சோயா ரைஸ்னும் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போது இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 pot ரைஸ் தான். இது என்னோடய காலேஜ் டைமில் எங்கள் கேன்டீனில் சோயா ரைஸ் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் வீட்டில் செய்வேன். இதுக்கு அவங்க குருமா தருவாங்க. அது தண்ணியாட்ட தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சோயா ரைஸ்க்கும் அந்த எம்டி சால்னா மாதிரி இருக்கும், அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி சோயா ரைஸும் வெங்காய பச்சடியும் தான் செய்கிறேன். ரொம்ப இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா பொரியணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த சைட் பை சைட் சோயா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து புழிஞ்சு வச்சுருங்க. இதுக்கு சின்ன சோயா போடுங்க, அதுதான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன சோயா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு அதில் சோயாவை போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பெருசு தான் இருக்குன்னா பெருசையும் செஞ்சுக்கலாம். பெருசு நல்லா வெந்ததுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோயாவை நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேனில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். இப்போது நம்மளோட ஆனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியனையும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டால் சீக்கிரம் வெந்துடும். நல்லா வேகணும். தக்காளி, வெங்காயம், அந்த இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் நல்லா வேகணும். நல்லா வேகிற வரைக்கும் வச்சு வேக விடுங்க. இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவர்லேயே இருக்கும். மல்லி, புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை நிறையா போட்டாலும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ ஒரு பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் தயிர் சேர்த்திக்கோங்க. பட் நான் அந்த அன்றைக்கி தயிர் சேர்க்கல, ஏன்னா தயிர் புளிப்பாக இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் தயிர் வேணால் தயிர் சேர்த்திக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அந்த இதில் ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி 1 pot ரைஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் இந்த மாதிரி 1 pot ரைஸ் ஒரு டம்ளருக்கு நான் சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். 3 விசில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு இறக்கணுன்னே ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.